நீ கற்ற கல்வி உன் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் நீ சாவதே மேல் என்று கூறியிருக்கிறார். அதனால் நான் படித்து மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கற்றுக் கொடுப்பேன். இதுல ஃபர்ஸ்ட் பீப் போட என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நேஷனல் டெலிவிஷன்றீங்க, ஒரு நேஷனல் லீடரோட பேரை எதுக்கு நீங்க வந்து பீப் பண்ணலாம்? ஆக்சுவலா மியூட்டோ பீப் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் வந்து சொசைட்டிக்கு தேவையில்லாத ஏதோ வார்த்தையோ ஒரு பேச்சு பரிமாற்றம் நடந்தா அந்த இடத்துல பீப் போடுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு வினோத், நீ கற்ற கல்வி உன் சமுதாயத்திற்கு உதவவில்லை என்றால் நீ சாவதே மேல் என்று அம்பேத்கர் ஐயா சொன்னதா சொல்றேன். நீங்க எப்படி அந்த அம்பேத்கர் வர இடத்துல மட்டும் பீப் போடுவீங்க? இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவங்க கெட்ட வார்த்தை பேசுன மாதிரி இருக்கு. இதே மாதிரி இது வந்து நீங்க உங்க டிஆர்பிக்காக பண்ணீங்கன்னா, லாஸ்ட் வீக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்ல வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, தீஞ்ச கறி சட்டி வாய். நீங்க அதை அப்படியே விட்டுருக்கலாம், அது ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தையும் கிடையாது. ஆனா நீங்க என்னவா அதை காமிக்க விரும்புறீங்களோ அதை தான் நாங்க பாக்கணுமா? வேற ஒரு புரிதல் மக்கள் மனசுல போய் உட்காரணும், வேற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நார்மலா பாக்குறவங்களையே வந்து தீண்டத்தகாதவன் புரியணும்ன்ற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இதெல்லாம் உங்க டிஆர்பிக்காக பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க பீப் போட்டதுமே வந்து இதனால வந்து டிஆர்பி எதனா மூவ் ஆகுறான்னு பண்ணீங்களா ஏன்னு தெரியல. அதுக்கு வந்து ஒரு நேஷனல் லீடர் தான் கிடைச்சாரு. அவர் யார் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அவர் எழுதின சட்டம் தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து அமல்ல இருக்கு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நேஷனல் லீடரை வந்து நீங்க ரொம்ப கொச்சப்படுத்தி இருக்கீங்க. கேட்டா நீங்க நேஷனல் டெலிவிஷன்றீங்க. எனக்கு தெரியும் இது நீங்க கண்டுக்கும் போது நீங்க பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்க பிக் பாஸ் செட்டு முன்னாடி போராட்டம் பண்ணவங்களே இப்ப என்ன ஆனாங்கன்னு இதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க இதை கண்டுக்க மாட்டீங்கன்றதுனால கேள்வி கேட்காம இருக்கணுமா? எனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சு. அதான் இருக்கீங்களே நிறைய பேர் இங்க மாதிரி சமுதாயத்தை ஒதுக்குறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க. யாராவது ஒருத்தர் இதை பத்தி நீங்க போய் கேளுங்க. இது ரொம்ப நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் இது இப்ப மட்டும் சொல்ல, விக்ரம் இருக்கிற சீசனுமே இது நடந்திருக்கு. ரிப்பீட்டடா இருக்கிறதுனால தான் நான் அது ஏன்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த கேள்வியை நான் வைக்கிறேன்னா தான் என்னால தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதனால ஏதோ மாறாதுன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்குன்னு கேட்காம இருக்க முடியாதுல்ல. பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோக்கு ஒரு 100 வியூஸ் போயிடுச்சுனாலும் அது வந்து ஒரு 2 பேர் இதை பார்த்து இதை கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது. இப்போ இந்த விஷயம் வந்து கான்ட்ரவர்சியா ஆயிடுச்சுன்னா கூட சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி வாயாலே அம்பேத்கர் அவரை பத்தி எதனா ஒரு நல்ல விஷயத்த பேச சொல்லி இந்த விஷயத்த நார்மலைஸ் ஆக்கிடுவீங்களா? உங்க கார்பரேட் மைண்ட் எனக்கு என்னன்னு தெரியும். அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு கண்மூடித்தனமா இருக்கிறவங்க கிட்ட வச்சுக்கோங்க. தெளிவா இருக்கிறவங்க கிட்ட உங்க பருப்பே வேகாது. நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பைசன்ற படத்தோட கதை ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு கபடி விளையாடி ஒருத்தர் போய் இந்தியன் டீமுக்கு போய் ஆடுறாரு. இதை கேட்கறப்ப எவ்வளவு நார்மலா இருக்குல்ல. ஆனா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா அந்த படத்துல காமிச்ச விதம் இருக்குல்ல, அந்த காமிச்ச விதம், அந்த வழியை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அது நம்மளால உணர முடியும். அது நமக்கே நடக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கூட நம்ம கூட ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ சம்மந்தமே இல்லாத பிரச்சனை வரும். அதுக்கும் நம்ம பிரச்சனைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் இந்த படத்துல கூட எக்ஸாம்பிள் ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் என்னன்னா, பஸ்ல போவாங்க. எப்பயுமே வந்து அது என்னன்னு தெரியல, மாரி செல்வராஜுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் உள்ள காதல் இருக்குல்ல, அதுல நடக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து நிறைய படத்துல நம்ம கண்டினியூஸா பார்க்க முடியுது. பரியரும் பெருமாள்ல இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு மாமன்னன்ல மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லா படத்திலும் ஓவரால் படத்துல பார்க்க முடியுது நம்மளால. கர்ணன் பஸ்ஸையே உடைக்கிற மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட கேப்சர் பண்ணி எடுத்திருப்பாரு. இதுலயும் அதே மாதிரி குலதெய்வத்தை வந்து கும்பிடுறதுக்காக போறாங்க. ஒரு ஆடு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஆடு வந்து பக்கத்து சீட்ல இருக்கிற ஒருத்தர் மேல யூரின் பாஸ் பண்ணிருக்கு. அது ஒரு சின்ன விஷயம் தான். அதுல வந்து பசுபதியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு. அது மீடியம் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். இந்த மாதிரி நமக்குமே வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவோம், சம்மந்தமே இல்லாம ஒரு சின்ன விஷயத்தினால நம்ம லைஃபே மாறுற அளவுக்கான விஷயம் கூட நமக்கு நிறைய நடந்துட்டும் இருக்கும். ஒரு 1 hour படுத்து டிராவல் ஆன உடனே அந்த கிட்டான வந்துட்டு விடுங்கடா, அவங்க எங்கன்னா விளையாடணும்னு நினைக்கிறான்டா, அவங்க கூட சண்டை போட வரலடான்ற ஒரு ஃபீலும் ஒரு தாக்கமும் நமக்கு வந்துடும். படத்து மேல நிறைய வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாவே ஒரு விஷயம் வச்சாங்க. படத்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதான் விஷயம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்டே இல்லை. நான் அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல கூட மாரி செல்வராஜ் கிட்ட டைரக்டாவே ஒருத்தர் இது கேட்டிருந்தாரு. அதுக்கு மாரி செல்வராஜ் பதில் தான் வந்து இந்த பைசன் படத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யாருமே வந்து இந்த படத்தை சீட்டோட எஜ்ஜில் உட்காந்து பார்க்கணும்னு நான் படம் எடுக்கல. இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வர படம் தான் அப்படின்றது நமக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். அப்போ ரியல் இன்சிடென்ட்ல அவர் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடிட்டாருன்னு
நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எப்படி வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. எம்எஸ் தோனின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அத தோனியோட கதையை தான் எடுத்தாங்க. அப்ப அவர் இந்தியன் டீமுக்கு ஆடிட்டாரு, அவர் இதான் பண்ண போறாரு, இதான் விஷயம். ஆனா அவரோட ஸ்ட்ரகிள் தான் இது படமா இருக்க போதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த படத்துக்கு ஏன் அப்படி வராம இது ஒரு குற்றச்சாட்டா சொல்றதை என்னால ஒத்துக்கவே முடியல. கபடி மேல ரொம்ப பற்று கொண்ட ஒருத்தன், அவங்க வந்து கரெக்டா வழி நடத்துற ஒரு பிடி சார், இவங்க 2 பேரும் இணைக்குது எதுனா ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி அந்த பிடி சாரோட ஒரு மாண்டேஜ் சீன் ஒண்ணு வரும், கயிறை கட் பண்ணுவாரு, கையில போட்டு ஒரு கயிறு, ஒரு கயிறுமே வந்து ஒரு ஜாதியை குறிக்கிற கயிறு, அத தலித்தோடதுமே இருக்கும், மத்த ஜாதியோட கயிறுமே இருக்கும், எல்லா கயிறுமே கட் பண்ணுவாரு. என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்துருச்சுன்னா அங்க நீ அந்த களத்துல இறங்குறப்போ நீ யாரு, நீ என்ன, உன் சாதி மதம் ஓரம் வச்சுட்டு நீ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸா பாக்கணும்ன்றத அது எனக்கு அப்படி கன்வே ஆயிடுச்சு. அந்த சீன் உண்மையில சூப்பரா இருந்தது. அந்த ஊர்ல தென் மாவட்டத்துல இருந்த இதுமே ரியல் கேரக்டர்ஸ் தான். சில பேர் வந்து கந்தசாமி, இன்னொருத்தர் பேர் வந்து பாண்டியராஜ். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம், அந்த வெறி, அந்த ஒரு கிளாஷ் இருக்குல்ல, ஆனா அந்த படம் ஃபுல்லா ஒரு சீன் கூட 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி வராது. அதான் இவங்க 2 பேர் சாவை பார்த்து எனக்கு இன்ஸ்டன்டா ஒரு விஷயம் தோணிச்சு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஒரு வீரன் என்றும் வீழ்ச்சி அடைவதில்லை, அவன் பல சூழ்ச்சியால் தான் மாண்டு விடுகிறான். இது வந்து இந்த 2 கேரக்டருக்கும் பொருந்தும். நம்ம இங்க எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரணுவாங்கல்ல. நீ வந்து ஒரு இடத்துல வந்து அன்பை விதைச்சனா உனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னுவாங்க. இந்த பாண்டியராஜ்ன்ற ஒரு கேரக்டரை வந்து ஒரு துரோகத்தால தான் வீழ்த்துறாங்க. கந்தசாமி எப்படி சாரான்னு பாத்தீங்களா? ஒரு சக மனிதனுக்கு நீ வந்து அவன் என்ன ஜாதி மதம் நான் அதுக்குள்ளலாம் வரல, ஒரு ஹியூமன்ஸா ஒரு காமனா பேசுறப்போ ஒரு சக மனிதனுக்கு வந்து துரோகம் பண்ற, அவங்க ஒரு துரோகத்தை தான் நீ விதைக்கிறா, உனக்கு துரோகம் தான் வந்து சேரும். இன்னைக்கு ஒருத்தன் கூட சேர்ந்துக்கிட்டு துரோகத்தை பண்றனா உனக்கு நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, கூட இன்னைக்கு நிக்கிறான் பாரு, அவனால உனக்கு ஒரு நாள் துரோகம் நடக்கும். அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸோட நேச்சர். இது மாதிரி ஒரு டாபிக்காவே இந்த படத்துல வந்து நிறையவே பேசலாம். இவன் நல்லவனா கெட்டவனான்றது பழகி பார்க்க மாட்டாங்க. அவன் கூட வந்து டிராவல் பண்ண யாரும் விருப்பம் இல்ல. அவன் இங்க இருக்கானா அவன் இப்படிதான், அவன் இங்க இருக்கானா அவன் அங்கதான் இருக்கணும் அப்படின்றத இன்னொரு மனுஷன் தான் முடிவு பண்றான். ஒரு நாயோ ஒரு சிங்கமோ வைல்ட் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, அதுங்களும் வந்து முடிவு பண்ணல. சக மனுஷன் தான் வந்து நீ இங்க இருந்து வரையா, அப்ப நீ வந்தா நீ இப்படிதான் இங்கதான் இருக்கணும், நீ இங்க இருந்து மேல போக கூடாதுன்னு முடிவு பண்றது இன்னொரு ஒரு மனுஷன் தான். இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே நீ போறதுக்கு முன்னாடியோ நான் போறதுக்கு முன்னாடியோ எங்க அப்பம் போறதுக்கு முன்னாடியோ அவரோட ஓன் டீம்லயே வந்து கிட்டான விளையாட வைப்பாரு. டீமோட உன்னை விளையாட வைக்கனால எல்லாமே இங்க மாறிடும்னு அர்த்தம் கிடையாதுடா. ஒரு சில விஷயம்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எங்க அப்பா எனக்கு அதுதான் கொடுத்துட்டு போனாரு. இந்த விஷயத்த ஆல்ரெடி மாமன்னலையும் பேசியிருப்பாங்க. எங்க அப்பா எனக்கு இதுதான் கொடுத்துட்டு போனாரு, நான் அதை வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போனது ஒரு கடமையோடவே நான் வளர்றேன். அந்த கடமையை உடைச்சிட்டு என்னால வர முடியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் நம்ம லாஸ்டா பாத்துக்கிறதா இருக்கட்டும். நான் உங்க வேற ஒரு டீம்ல சொல்லியிருக்கேன், நீ அங்க போய் ஆடு. இனிமே கபடியை விட்டுறாது. இங்க கூட 2 பேரும் சேர்த்துக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். நீங்க கர்ணனா இருக்கட்டும், பரியரும் பெருமளா இருக்கட்டும், இந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க ஜெயிக்கிறதுக்காக அந்த சமுதாயமும் அந்த மக்களும் அவங்க கூட ஒன்றையா வாழ்ந்த மக்களுமே சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. ஆனா இங்க கிட்டான் ஜெயிக்கிறது வந்து அவங்க ஊர் ஆளுனாலே ஒரு சில பேரால ஒத்துக்க முடியாது. நம்ம யார ஃபாலோ பண்றோம் அப்படின்றது இங்க மேட்டரே கிடையாது. நம்ம யார வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம், யார வேணா யாரோட கொள்கையை வேணா ஏத்திக்கலாம். ஆனா அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதுன்றதுதான் விஷயமே. இந்த படத்துல நிறையவே இருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு இந்த காலையில அந்த ஒரு பிக் பாஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேசணும்ல, அதனால கொஞ்சம் எனக்கு மைண்ட் ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ அம்பேத்கரா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், இப்ப இங்க கரண்ட்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து ஒருத்தரை தலைவராவோ ஒருத்தரை லீடராவோ ஒருத்தரை வந்து இன்ஸ்பிரேஷனாவோ ஒருத்தரை வந்து கொள்கை தலைவராவோ வச்சு பாக்குறவங்களுக்கு பொதுவா யோசிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பொதுவா யோசிச்சாதான் வந்து உனக்கான ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா நீ வந்து மத்தவங்க கிடைச்ச ஆன்சரே தான் உன் வாழ்க்கை மூவ் ஆகும்ன்றதுதான் என்னோட விஷயம். தெரியல, என்னன்னு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு. நம்ம இன்னொரு வீடியோல பைசனை பத்தி தனித்தனி சாப்டரா போடலாம். ஒரு விஷயத்துல இருக்கிற பாலிடிக்ஸ், இதுல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம வந்து தனித்தனியா ஒரு வீடியோவா நம்ம மேக் பண்ணி ஒரு 3 பார்ட்டா போடலாம். கடைசியா இந்த வீடியோ முடிக்கிறப்போ நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து டாக்டர் அம்பேத்கர் சொன்னதுதான், பி எஜுகேட், ஆர்கனைஸ், பி எஜுகேட், ஜெய்பி.